ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். உங்களுடைய பெருத்த ஆதரவிற்கு மிகவும் நன்றி. நண்பர்களே, இன்றைய பதிவில் மதன கோபால யோகம் அல்லது ரதி மன்மத யோகம் என்று ஜோதிடத்தில் அறியப்படும் உடலியல் இன்பம் தொடர்பான விளக்கத்தையும் 3 சுவாரஸ்யமான ஜாதகங்களையும் அலசி ஆராயலாம். பொதுவாக மனித குலம் தழைப்பதற்காகவே நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் என்ற நிதர்சனமான உண்மையை நாம் மறக்கக்கூடாது. நண்பர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை, அதே போன்று போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. அதாவது எங்கிருந்து வந்தோம் என்பதையும் எங்கு செல்லப் போகிறோம் என்பதையே அறியாத நாம் என்னத்தை கொண்டு போக போறோம்? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மனித குலம் தழைக்க வந்த அதற்குண்டான செயல்பாடுகளை, அதாவது செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாம் தான் கட்டி காக்க வேண்டும். ஏற்பாடுகள் என்றால் இந்த பூமியில் நாம் வாழும் சூழ்நிலை, நம்மை சுற்றியுள்ள மக்கள், நாம் சந்திக்க போகும் நபர்கள், தேவையான வசதிகள் போன்றவற்றை நாம் தான் கட்டி காக்க வேண்டும். தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டுள்ள அனைத்துமே நமக்கு முன் பிறந்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த விஷயங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு கைமாறாக நமக்கு கிடைத்த ஏற்பாடுகளை அபிவிருத்தி செய்துவிட்டு போகலாம், அல்லது அப்படியே விட்டுவிட்டு போகலாம். ஆனால் மிக முக்கியமாக அழித்து விட்டு போகக்கூடாது. அதற்கு நமக்கு உரிமை இல்லை. காரணம், உரிமை கொண்டாட எதையும் நாம் கொண்டு வரவில்லை. எதையும் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி, ஒரு கட்டுப்பாட்டு எல்லைக்குள் வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது பேராசையாகி அழிவு நிலைக்கு அல்லது தீராத துன்பத்திற்கு வழிவகுத்துவிடும். நண்பர்களே, இன்று நாம் மதன கோபால யோகம் அல்லது ரதி மன்மத யோகம் என்று பொதுவாக ஜோதிட சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள நிலையை பற்றி சற்று பார்ப்போம். புதன் சுக்கிரன் சேர்க்கை அல்லது தொடர்பு இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் என்று கூறுவார்கள். காரணம், புதன் காதல் கிரகம் என்றும் சுக்கிரன் போக கிரகம் என்றும் கூறுவார்கள். அதாவது சுக்கிரன் சுபமாக, உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி என்று வலுவாக அமைய வேண்டும். இதற்கு பாதிக்கப்படாத புதனின் தொடர்பு இருந்தால் வாழ்க்கையில் தாம்பத்திய சுகங்களை நன்றாக அனுபவிப்பார்கள். இவர்களுக்கு ராகுவின் தொடர்பு அளவுக்கு அதிகமான தேடலை உருவாக்கிவிடும். மிகவும் எச்சரிக்கை அவசியம். லக்னாதிபதி 7லும் 7ஆம் அதிபதி லக்னத்திலும் இருப்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்யோன்யமான வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள். 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி ஆகியவற்றின் தொடர்பு, அதாவது ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், சேர்க்கை, பரிவர்த்தனை, ஒருவருடைய நட்சத்திரத்தில் ஒருவர் இருப்பது போன்ற நிலைகளும் காமசுகத்தில் அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள். ஏற்கனவே கூறியுள்ளவாறு ராகுவின் தொடர்பு எச்சரிக்கை தேவை. இதில் 3 அல்லது 7ஆம் அதிபதிகளுடன் சந்திரனின் இணைவும் சில சமயங்களில் திருட்டுத்தனமாக சுகத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். கூட செவ்வாயின் தொடர்பு ஒரு வெறித்தனமான பிடிவாதம் இருக்கும். ஒளிவு மறைவில்லாமல் அனுபவிக்க துடிப்பார்கள். 3ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிகளுடன் 5ஆம் அதிபதியின் தொடர்பு திருமணமானாலும் பிறருடன் தொடர்பு வைத்துக் கொள்வதில் முனைப்பாக இருப்பார்கள். பாதிக்கப்படாத சந்திரன் லக்னத்திலும் 7ல் சுக்கிரனும் அமர்ந்து 7ஆம் அதிபதி 4ல் அமர்ந்து அவர்களுக்கு எந்த விதமான அசுப தொடர்புகளும் இல்லாமல் இருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் சுகபோகத்தை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். நண்பர்களே, அதற்கு இங்கு 7ல் ராகு உள்ள உதாரண ஜாதகத்தை பாருங்கள். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். 26/6/1998ஆம் ஆண்டு பிறந்தவர். கும்ப லக்னம், கடக ராசி, பூசம் நட்சத்திரம், 7ல் ராகு, அதாவது சிம்மத்தில் ராகு. தற்போது 4/9/2020 முதல் 4/9/2027 வரை கேது தசா நடந்து கொண்டுள்ளது. இவர் அலுவலகத்தில் வேலை செய்யும் நபரை புதன் தசை சனி புக்தி நடக்கும்போது காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். 3, 5, 7, 8ஆம் பாவங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பிருந்தால் இரகசிய காதல் மற்றும் காம உறவுகளை குறிக்கும். 3ல் சனி, 5ல் சனியின் பார்வையை பெற்ற 5ஆம் மற்றும் 8ஆம் அதிபதி புதனும் 7ஆம் அதிபதி சூரியனும் 7ல் சூரியனை பிரதிபலிக்கும் ராகு ஆகிய தொடர்புகள் இதனை உறுதி செய்கின்றது. 2/11ஆம் அதிபதி குரு சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளதால் 3, 5, 7, 8ஆம் பாவங்களுடன் 2/11ஆம் பாவங்களும் தொடர்பு பெறுகின்றன. இந்த பெண் கருத்தரித்தவுடன் கேது தசா ஆரம்பித்த போது கணவனை குறிக்கும் 7ல் உள்ள ராகு
தன் விளையாட்டை ஆரம்பிக்க துவங்கினார். கணவனுக்கு காதல் மனைவியின் மீதுள்ள நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. வீட்டாரை எதிர்த்து வேற்று மத நபரை திருமணம் செய்து கொண்ட இந்த பெண்ணிற்கு தாய் வீட்டிலும் ஆதரவில்லை. காரணம், தாயாரை குறிக்கும் 4ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றாலும் பகைவனான 3ஆம் அதிபதியின் சுயசாரம் பெற்ற செவ்வாயின் சேர்க்கை வேறு. அது தாயாரை பகைத்து கொள்ள நேரிட்டது. 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் பாவத்திற்கு ஷஷ்டாஷ்டகமாக அமர்ந்து சூரியனின் சாரத்தில் அமர்ந்தாலும் சூரியனுக்கு 12இல் அமர்ந்துள்ளார். எனவே தந்தையின் ஆதரவும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, இந்த பெண்ணின் கணவன் பிற பெண்களுடன் தொடர்பில் உள்ளதை அறிந்த மனைவி அதை விட்டுவிடச் சொன்னார். கணவனை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாததை அறிந்த இவருடைய கணவன் தன்னுடைய காம களியாட்டங்களை வெளிப்படையாகவே செயல்படுத்த துவங்கிவிட்டார். இங்கு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், லக்னத்திலேயே கேது அமர்ந்து இந்த பெண்ணுடைய லக்ன புள்ளியை கேது நெருங்கி வருகிறார். அது தனிமையான வாழ்க்கைக்கு கேது தசாவும் அடிக்கொள்வதாக உள்ளது. இவருடைய ராகு கேதுவின் அச்சிற்கு மையப்புள்ளிக்கு நெருக்கமாக இவருடைய ஜீவகாரகன் எனப்படும் சுக்கிரன் மாட்டிக்கொண்டு செயல்பட முடியாமல் கை குழந்தையுடன் என்ன செய்வது என்று திணறிக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவர் தனது கணவனின் ஜாதகத்தை கொண்டு வந்து தன்னுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்பினார். இங்கு நீங்கள் அவளுடைய கணவரின் ஜாதகத்தை பார்க்கலாம். 22/1/1996 ஆண்டு பிறந்தவர். கடக லக்னம், பூச நட்சத்திரம், கடக ராசி, 7இல் சூரியன், உச்ச செவ்வாயுடன். தற்போது 23/6/2014 முதல் 23/6/2030 வரை இவருக்கு குரு தசா நடந்து கொண்டுள்ளது. அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண் நண்பரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவருடைய லக்னம் கடகமாகி இவருடைய மனைவிக்கு கும்ப லக்னமாகி இரண்டும் சஷ்டாஷ்டகமாக உள்ளதே பிரச்சனைக்கு முதல் காரணம். இந்த நபருடைய 3ஆம் பாவத்தில் ராகு அமர்ந்து அதிகமான பாலுணர்ச்சியை கொடுத்து பால பருவத்திலேயே 2014ஆம் ஆண்டு வரை நடந்த ராகுவின் தசாவில் தீராத விளையாட்டு பிள்ளையாகவே வலம் வந்தார். இதில் காம சுகங்களுக்கு காரகனான சுக்கிரன் ராகுவின் சாரத்திலேயே அமர்ந்துள்ளார். வீரியத்திற்கு காரகனான செவ்வாயின் சாரத்திலேயே ராகு அமர்ந்துள்ளார். காதலுக்கு காரகனான புதனுடைய வீட்டிலேயே ராகு அமர்ந்து 5ஆம் பாவத்தையும் பார்க்கிறார். கூடவே லக்னத்தையும் பார்க்கிறார். 7இல் சூரியனுடன் கேந்திர கோணாதிபதியான, அதாவது 10க்கும் 5க்கும் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று பலமாக சூரியனுடன் சேர்ந்துள்ளது. தாம்பத்திய சுகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வாரி வழங்கக்கூடிய நிலை. சூரியன் சுயசாரத்தில் தன்னுடைய பாவத்திற்கு ஷஷ்டாஷ்டகமாக உள்ளதால் மனைவியிடமிருந்து பெற வேண்டியது போதாமல் மற்றவர்களை நாடும் நிலையை கொடுத்தது. மனைவியின் லக்னம் வேறு 6-8 அமைந்துள்ளது. மனைவியின் லக்னமும் கேதுவின் ஆதிக்கத்திலேயே இருப்பதால் கட்டுப்படுத்த முடியாத பற்றாக்குறை நிலையை சுட்டிக்காட்டுகிறது. போதாக்குறைக்கு மறைபொருள் சுகத்தை குறிக்கும் 8ஆம் பாவத்தில் லக்னாதிபதி சந்திரன், களத்திரக்காரகன் சுக்கிரன், தகுதி பாராமல் வேலையாட்களையும் வயது அதிகமானவர்களையும் குறிக்கும் சனியின் சேர்க்கையும் உள்ளதாலும் இவை 3ம் பெண் கிரகங்களாவதால் பல பெண்களுடன் தொடர்புடைய இவருடைய லீலைகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். பல பெண்கள் அவர்களாகவே விரும்பி இவருடைய வலையில் வீழ்வார்கள். வீரியஸ்தானமான 3ஆம் பாவம் மற்றும் அயன சயன போகஸ்தானமான 12ஆம் பாவத்தின் அதிபதி புதன் வக்ரமாகி குருவுடன் தொடர்பு பெறுவதால் குரு தசாவில் இவர் எதையும் குறைப்பதாக தோன்றவில்லை. குரு பாக்யாதிபதியாக வேறு இருப்பதால் இதையே இவர் பாக்கியமாக கருதி செயல்படுகிறார். பாக்யஸ்தானமான 9இல் உள்ள கேதுவும் வக்ரபுதனின் சாரத்தில் இருப்பதால் தடை என்ற பேச்சிற்கே இடமில்லை. வம்பு வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும். காரணம், குரு கேதுவின் சாரத்தில் அமர்ந்து 9இல் கேது அமர்ந்து 6, 7, 8, 9ஆம் பாவங்களின் தொடர்புகளும் உள்ளதால் விவாகரத்து வழக்கினை எதிர்கொள்ள வேண்டிய நிலைகள் தவிர்க்க முடியாதவையாகின்றன. 8ஆம் பாவத்தில் ராகுவின் கோச்சாரம் ஜன்ம ராகுவிற்கு ஷஷ்டாஷ்டகமாக பயணம் செய்யும் அதே சமயம் கேது குடும்பஸ்தானமான 2ஆம் பாவத்தில் பயணம் செய்யும் போதும் தடை, அவமானம், நஷ்டங்கள், தீராத நோய்கள், மனைவியிடமிருந்து பிரிவது போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. நண்பர்களே, மற்றொரு உதாரண ஜாதகமான 7இல் ராகு அமர்ந்து
அவருடன் லக்னாதிபதியும் சேர்ந்தால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பார்ப்போம். இதில் கடக லக்னமாகி லக்னத்திலேயே சூரியன், உச்சகுரு, கேது ஆகிய கிரகங்கள் உள்ளன. குருவும் கேதுவும் சனி சாரம், சூரியன் புதன் சாரம். லக்னாதிபதி சந்திரன் 7ல் சூரியனின் சாரம் பெற்று சந்திரன் சாரம் பெற்ற ராகுவுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். சுக்கிரன் பாதகாதிபதியாகிறார். கடக லக்னம், மகர ராசி, உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு லக்னத்திலேயே சூரியனும் 6ஆம் மற்றும் 9ஆம் அதிபதியான குருவும் உச்ச நிலையில் இருப்பதால் அரசியல் செல்வாக்கு பெற்று வாழ்க்கை நடத்தினார். அரசியல் குடும்பத்தில் பிறந்த இவர் மே மாதம் 2019ஆம் ஆண்டு எம்பியாக ராகு தசை சனி புக்தியில் பதவியேற்றார். லக்னாதிபதியுடன் சேர்ந்த ராகு சனியின் வீட்டில் லக்னாதிபதி சந்திரனின் நட்சத்திரத்திலேயே அமர்ந்துள்ளதால் பொதுமக்கள் ஆதரவால் எம்பியாக வெற்றி பெற்றார். ராகு தசையில் பாதகாதிபதியான சுக்கிரன் புக்தி வரும்போது, அதாவது ஜூலை 2023இல் அவருடைய அயன சயன சுகஸ்தானத்தில் ராகுவிற்கு 6-8ஆக மறைந்து அமர்ந்த நிலையில் சுக்கிரன் அவருடைய காம லீலைகளை நடத்துவதற்கு துணையாக இருந்தார். மேலும் சதுர்தசி திதியில் பிறந்த இவருக்கு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 4 உபய ராசிகளும் திதிசூன்ய ராசிகளாக அமைந்துள்ளன. சுக்கிரனுக்கு தனுசுவிலிருந்து சனியின் பரஸ்பர பார்வை வேறு. இது மிகவும் நெருக்கமாக இருந்ததால் வயது அதிகமுள்ள பெண்களையும் தனது வேட்கைக்கு இரையாக்கினார். ஊடகங்களில் இவரை காம கொடூரன் என்றே வர்ணித்தனர். இவருடைய ராகு தசை சுக்கிர புக்தியில் கண்மூடித்தனமாக தனது லீலைகளை வீடியோ பதிவுகளாக்கி அரசியல் செல்வாக்கில் பிளாக்மெயில் செய்து பயமுறுத்தி மீண்டும் மீண்டும் பல குடும்ப பெண்களை இரையாக்கினார். கடக லக்னத்திற்கு 6-9ஆம் அதிபதியான குரு உச்சமடைந்திருந்தாலும் அவர் 6ல் உள்ள சனியின் சாரம் பெற்றிருந்தார். எனவே குருவிற்கு 6, 7, 8, 9ஆம் பாவ தொடர்பு ஏற்பட்டுள்ளது. சனி சூரியனின் உத்திராட நட்சத்திரத்தில் அமர்ந்து லக்னத்தில் உள்ள சூரியனின் மூலமாக லக்ன தொடர்பினையும் பெறுகிறார். இவருடைய அசுர வேகத்திற்கு தடை விதிக்கும் வகையில் சனியின் பிரதிநிதியான ராகுவின் தசையில் சுக்கிர புக்தியில் கண்மூடித்தனமாக தனது லீலைகளை வீடியோ பதிவுகளாக்கி பிளாக்மெயில் செய்து பயமுறுத்தி நிறைவேற்றி வந்த நிலையில் லக்னாதிபதியான ராகுவை நெருங்கும் சந்திரனின் அந்தரத்தில் 12ஆம் அதிபதியான புதனின் சூட்சுமத்தில் கைது செய்யப்பட்டு 31/5/2024 அன்று சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது அனைத்து பாவங்களும் செயல்பட்டன. மிக முக்கியமாக 4, 6, 8, 12ஆம் பாவங்கள் ராகு மற்றும் பாதகாதிபதி சுக்கிரனின் செயல்பாடுகள் பலமாக இருந்தன. அன்றைய தினம் லக்னாதிபதியான சந்திரன் அவருடைய கடக லக்னத்திற்கு 8ல் கோச்சார சனிக்கு மிக நெருக்கமாக பயணித்துக் கொண்டிருந்தது. 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் கோச்சார சூரியன், சுக்கிரன், குரு பயணித்துக் கொண்டிருந்தனர். சுக்கிரன் சூரியனுக்கு மிக அருகில் அஸ்தங்கமாகி தன்னை முடக்கிக் கொண்டார். அதாவது அவரை முடக்கியது அரசு என்னும் சூரியன். நாடி முறைப்படி திரிகோணத்தில் கேது சுக்கிரனுக்கு மிக நெருக்கமாக வந்து கொண்டிருந்தார். கோச்சார ராகுவின் 3ஆம் பார்வை வேறு. கோச்சார சுக்கிரன் கோச்சார சனியுடன் சேர்ந்த சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுக்கிரன் முழுவதுமாக முடங்கிவிட்டார். நண்பர்களே, அதிகமான பேராசையால் ஏற்பட்ட மூர்க்கத்தனத்திற்கு கிடைத்த பலனே இது. இவர் செய்த பாலியல் குற்றங்களை நூற்றுக்கணக்கான வீடியோ பதிவுகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்தனர். அப்போது அவர் வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருந்தார். இவர் அரசியலில் ஒரு பலமான கட்சியின் உறுப்பினராக இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததால் வழக்கில் பல தொய்வுகள் இருந்தன. இருந்தாலும் அவரை வலுக்கட்டாயமாக நீதிமன்றத்தின் மூலமாக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தாய்நாட்டிற்கு திரும்பியதும் கைது செய்யப்பட்டார். இவருடைய பாலியல் குற்றங்கள் தொடர்பான எந்த வீடியோக்களிலும் அவருடைய முகம் பதியவில்லை. ஆனால் வெளிநாட்டு புலனாய்வுகளின் முறைகளின் துணையுடன் அவருடைய உடல் முழுவதும் பரிசோதிக்கப்பட்டு வீடியோவில் அவருடைய கைகள் மற்றும் அந்தரங்க உறுப்பில் உள்ள மச்சங்கள், தோலின் நிறம், சிராய்ப்புகள், சுருக்கங்கள் போன்றவற்றை ஒப்பீடு செய்து பார்த்து ஆராய்ந்து உறுதி செய்த பின்னரே அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இவருடைய ராசி லக்னமும் நவாம்ச லக்னமும்
6-8 சஷ்டாஷ்டகமாக உள்ளது. D1 லக்னாதிபதி சந்திரன் நவாம்சத்தில் 8ஆம் அதிபதியாகி 2இல் அமர்ந்து 8ஆம் வீட்டை பார்க்கிறார். D1 லக்னாதிபதி சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி ராசி கட்டத்தில் 6இல் இருந்தும் நவாம்சத்தில் லக்னத்திலேயே அமர்ந்தும் இருக்கிறார். D1 அஷ்டமாதிபதியான சனி நவாம்ச லக்னத்திலேயே சூரியனுடன் அமர்ந்துள்ளார். சனி வர்க்கோத்தமம் அடைந்துள்ளார். கர்மகாரகனாக இருந்தார். பலமான சனி அவருடைய கர்மாவிற்கு நீதிமானாக இருந்து உரிய தண்டனையை பெற்று தந்துள்ளார். நவாம்சத்தில் உள்ள சுக்கிரனுக்கு கேதுவுடன் சேர்ந்த செவ்வாயின் 8ஆம் பார்வை உள்ளது. நவாம்சத்தில் செவ்வாய் 12ஆம் அதிபதியாக இருக்கிறார். இவையெல்லாம் இவர் பெற்ற தண்டனையை உறுதி செய்வதாக உள்ளன. நண்பர்களே, இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை உதாரண ஜாதகங்களுடன் அடுத்த பதிவில் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இதை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சூட்சமங்கள் தொடர்பான பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சேனலின் லிங்கினை மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.